ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு வீடியோல நல்ல ஹெல்தியான எனர்ஜி சம்மர் ட்ரிங்க் ஒன்று பார்க்க போறோம். அதுதான் பானகம் அல்லது பானக்கரம். இந்த பானக்கரத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதுல ஒரு டம்ளர் பானகத்துல 64 கேலரிஸ் இருக்குது. இதுல 100% ஃபேட்டும் கிடையாது, கார்போஹைட்ரேட்ஸும் கிடையாது. இது நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ட்ரிங்க் நம்மளுடைய பாடியை எப்பயுமே நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பானகரம். அது கூடவே இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை இது நல்லா பூஸ்ட் பண்ணும். அது கூட இன்ஃபெக்ஷன் ஏற்படாமையும் தடுக்கும் இந்த பானகரம். வாங்க பானகரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பனை வெல்லம் எடுத்திருக்கிறேன், அதாவது கருப்பட்டி எடுத்திருக்கிறேன். நீங்க நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. இது வீட்லயே நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணின தேன். இப்போ அது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க வாசனைக்காக. இது கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறு இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இது சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரிங்க். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பிடி அளவுக்கு துளசி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு, அப்புறமா 3 ஏலக்காய் வாசனைக்காக எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ பானகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அதாவது கருப்பட்டிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தை, அதாவது கருப்பட்டியை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இதை சுத்தமா வடிகட்டி வச்சுக்கோங்க. கருப்பட்டியில மண்ணு தூசி இருக்கும். நீங்க வெல்லம் சேர்க்கனா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் நல்லா கரைச்சிட்டேன், வடிகட்டவும் செஞ்சுட்டேன். இப்ப இந்த ட்ரிங்க்ல இதுல நம்ம சில பொருட்கள்லாம் சேர்க்கணும். இப்ப இந்த ட்ரிங்க் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப எனர்ஜி கொடுக்கும், நம்மளுக்கு ரொம்ப கூல் பண்ணும் பாடிய. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காயை தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்ப இது கூடவே நம்ம கொஞ்சமா துளசி சேர்க்கிறோம். துளசி இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையா இருக்கும் இந்த ட்ரிங்க் குடிக்கிறப்ப. அது கூடவே கொஞ்சமா சுக்கு இந்த மாதிரி தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. முன்னாடி காலங்கள்ல எல்லாம் இது கோயில்ல கொடுப்பாங்க. இது கூடவே கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையா இருக்கும். அதாவது கோயில்கள்ல பொங்கல், திருவிழா, பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்தர்கள் எனர்ஜெட்டிக்கா இருக்கணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க இந்த ட்ரிங்க். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே கடைசியில எலுமிச்சை சாறு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இதை நீங்க அப்படியே குடிக்கனாலும் குடிக்கலாம், இல்லாட்டி இதை வடிகட்டிட்டு குடிக்கனாலும் குடிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னமும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஐஸ் கியூப்ஸ் சேர்க்கல, இது நம்ம விருப்பம் தான். நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். பானகரம் அல்லது பானக்கரம் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ட்ரிங்க்ல நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஏத்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. நம்ம உடம்ப ரொம்ப கூல் பண்ணும். இது ஈஸியா பண்ணிடலாம், சிம்பிளான இன்கிரீடியன்ஸ்லயே பண்ணிட முடியும். கண்டிப்பா இந்த ட்ரிங்கை நீங்க இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணுங்க. உடனே எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது. அதனாலதான் கோயில்கள்ல திருவிழா காலங்கள்ல இதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு நல்லா மக்கள் தெம்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஹெல்தியான சம்மர் ட்ரிங்கை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.